பாப்பா ஆட்டையத்தெல்லாம் கலைங்க சாமி, போர் அடிக்குது. விஜய் அண்ணா 108 சீட்லலாம் முதலமைச்சர் ஆனால் எங்களுக்கே பிடிக்கல, நல்லாவே இல்லை. ஆட்டத்தை கிளச்சி விட்ருங்க. நீங்கள் வந்து மறுபடியும் சூரி சார் வந்து ரொட்டி சாப்பிடுவார் அவர் ஃபேமஸான காமெடியில், அதுமாரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் ஓட்டை போடுறோம். நீங்கள் ஆட்டத்தை கிளச்சி விடுங்க, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஓட்டு போடுறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 6 ஓட்டு, திமுகவுக்கு 2, விஜய்க்கு 2, அதிமுகவுக்கு 2 போட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு இது நல்லாவே இல்லை. எல்லாமே விஜய்க்கே போட்டுறோம். ஆட்டத்தை கழிச்சு விடுங்க, டக்குன்னு கழிச்சு விடு. ஆளுநரையா ஆட்சி உள்ளார வச்சு இந்த 2 சீட்டுக்கெலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உள்ளே விடாதீங்க. ஆளுநரையா எந்த இது வந்தாலும் நீங்கள் ஆட்சி அமைக்க விடக்கூடாது. ஆட்டத்தை கிளச்சி விடுங்க. எத்தனை 90 நாள் எலெக்ஷன் வந்தாலும் சரி, உடனே எலெக்ஷன் வச்சாலும் சரி, சீக்கிரமாக கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி வச்சு விடுங்க. நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்க. அதனால் உடனே நீங்கள் எலெக்ஷன் வந்து எப்படி வைக்கணும், அது என்ன ரூல்ஸுன்னு பார்த்து இதை சட்ட மேதாவிங்கெல்லாம் கேட்டு கொஞ்சம் உடனே தெரிஞ்சு இதை ரெடி பண்ணி வைங்க. எனக்கு இந்த இதை பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு எப்படி முதலமைச்சராக வருது? எங்களுக்கே நல்லா இல்லை. எல்லா ஓட்டும் விஜய்க்கே போட்டுறோம். நீங்கள் அப்போ வந்து ஒரு கரெக்டாக உங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு 150க்கு மேலே ஓகேவா, இல்லை 230 வேணாலும் போட்டுடலாம். எல்லாமே போட்டுக்கலாம். டக்குன்னு முடிச்சு விடுங்க.